மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா 2024 பப்ளிக் எக்ஸாம் எழுத போற 10வது மாணவர்களுக்கான இங்கிலீஷ் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் தான் இது. பப்ளிக் கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரை நான் ஆன்சர் கீயோட அனலைஸ் பண்ணி சொல்றேன். இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கு இந்த வருஷத்தோட இங்கிலீஷ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் இருக்க போகுது. ஸோ இங்கிலீஷ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் மினிமம் ஓரளவுக்கு எஃபோர்ட் போட்டிருந்தீங்கனாலே உங்களால் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றது தான் உண்மை. ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஒரு 2-3 கொஸ்டின் பேப்பரை நான் அனலைஸ் பண்ணி இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸ் தான் நான் போடுறேன். ஸோ நம்ம வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து வர நம்ம வீடியோஸை பார்த்துட்டு இருங்க. உங்களுக்கு இங்கிலீஷில் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சென்டம் எடுக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு மெட்டீரியல் வைஸாக உங்களுக்கு பிடிஎஃப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். இன்னைக்கு நைட்டுக்குள்ளே வந்து ஒரு வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். 1 மார்க் 2 மார்க்கில் ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்றது நான் அந்த மெட்டீரியலில் கொடுத்துருக்குறேன். அது எல்லாமே கம்ப்ரைஸ் பண்ண மெட்டீரியல். இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து இதுக்கு முன்னாடி கேட்ட எக்ஸாம்ஸ்ல இருக்கிற எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸையும் அனலைஸ் பண்ணி மொத்தமாக கொடுத்துருக்குறேன். அதை தாண்டி வேற எதுவுமே வராது. ஸோ அதில் இருக்கிறது தான் மேக்ஸிமம் வர மாதிரி நான் ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கிறோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். அதுக்கான லிங்க்கும் நான் அடுத்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஆன்சர் கீயோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னும் 2 இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர்ஸை நான் வந்து போஸ்ட் பண்ணுறோம். அதில் வீடியோஸில் இருக்கிற லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த கொஸ்டின் பேப்பரையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 14 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு 1 மார்க்கை கேட்பாங்க. 14 மார்க்கு. அந்த 14 1 மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கேட்பாங்கன்னா 3 சினானிம்ஸ் கேட்பாங்க. அடுத்தது 3 ஆன்டனிம்ஸ் கேட்பாங்க. மற்றது வந்து உங்களுக்கு 8 வந்து 1 மார்க்ஸ், அதாவது கிராமர் போர்ஷன்ஸ்லேருந்து கேட்பாங்க. சரிங்களா? ஸோ கிராமர், சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் ரொம்பவே படிச்சுக்கணும். அதுக்கான தான் அந்த மெட்டீரியல்ஸ் கொடுத்துருப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் சினானிம் பார்த்தீங்கன்னா 3 இட்டாலைஸ் பண்ண வேர்ட்ஸுக்கான மீனிங் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த வேர்ட்ல, அதாவது இந்த சென்டென்ஸ்ல பினீத் அப்படின்றது இட்டாலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. பினீத்தோட சினானிம்ஸ் பார்த்தீங்கன்னா பினீத்னா கீழே, இல்லைன்னா வந்து அடியில அப்படின்னு அர்த்தம். அப்போ பிலோ அப்படின்றது அதுக்கான மீனிங்கு. இண்டிஜினியஸ்லி அப்படின்றது நேச்சுரலின்னு சொல்லலாம். நேச்சுரலினா அது டொமஸ்டிக்கலா இருக்கிறது, அதாவது கண்ட்ரி சார்ந்தே இருக்கிறது அப்படின்னா டொமஸ்டிக்கலி. அண்டு தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பைஃபர்கேட்டட்னா டிவைடட் இன்டு 2 அப்படின்னு அர்த்தம். ஸோ பைஃபர்கேட்டட்னா டிவைடட் இன்டு 2. இது வந்து மீனிங் எல்லாமே தெரியும் உங்களுக்கு, ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான். ஆன்டனிம் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்டட் அப்படின்றது, எக்ஸாஸ்டடோட மீனிங் என்னதுன்னா வீக்கட் அப்படின்னு அர்த்தம், வீக்கெண்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதோட ஆப்போசிட் என்னவா இருக்கும்? எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஃப்ரஸ்ட்ரேட்டிங் அப்படின்றது டிஸ்டர்பன்ஸு, டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கோட ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ப்ளீஸிங். அப்ரிஷியேட்னா பாராட்டுறது, அது அட்மயர், டெஸ்பைஸ், டிஸ்போஸ்ன்னு வரும். ஸோ அப்ரிஷியேட்னா ஜட்ஜ் அப்படின்றது தான் ஆன்சர். அப்ரிஷியேட்டோட மீனிங் வந்து பாராட்டுறது, அட்மயர், டெஸ்பைஸ், டிஸ்போஸ் சொல்றது. அண்ட் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ். ஸோ இது ப்ளூரல் ஃபார்ம் கேட்பாங்க. டீரோட ப்ளூரல் ஃபார்ம் என்னது அப்படின்னு கேட்பாங்க. இந்த ப்ளூரல் ஃபார்ம் 7th வரும். ஸோ 7th கொஸ்டின் நம்பர்ல ப்ளூரல் ஃபார்மேஷன் கேட்பாங்க. அந்த மாதிரி நிறைய ப்ளூரல் ஃபார்மேஷன்ல நான் மெட்டீரியல்ஸ்ல கொடுத்துருக்கேன், நீங்க பாருங்க. ஸோ டியர் அப்படின்றதுக்கான ப்ளூரல் ஃபார்ம் வந்து டியர் தான். ஸோ இந்த மாதிரி டபுள் இ இதெல்லாமே வந்துச்சுன்னா, அதாவது ஷீப்பு அதெல்லாமே வந்துச்சுன்னா உங்களுக்கு அதே தான் வரும். ஓகேங்களா? ஸோ 8th ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் கேட்பாங்க. அண்டர்ஸ்டாண்டோட ப்ரிஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். அடுத்தது 9th ஒன் பார்த்தீங்கன்னா பிபிடி. பிபிடியோட அப்ரிவேஷன் கேட்பாங்க, அதாவது ஆக்ரோனிம் அண்டு அப்ரிவேஷன் கேட்பாங்க. இது ரெண்டுமே நீங்கள் படிச்சுக்கணும், புக் பேக்லேயே இருக்கு. ஸோ இது பிபிடிக்கான அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. 10th ஒன் பார்த்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் டு வார்ம் அப் த கெலோரிஸா, இட் ஹெல்ப்ஸ் டு ஸ்ட்ரெச் அவுட். இதெல்லாமே ஃப்ரேசல் வெர்ப் கேட்பாங்க. வார்ம் அவுட், புட் ஆன், கெட் ஆன், அந்த மாதிரி நிறைய ஃப்ரேசல் வெர்ப்ஸ் இருக்கு புக் பேக்க்கு. இட் ஹெல்ப்ஸ் டு பர்ன் ஆஃப் த கெலோரிஸ். ஸோ அதை கெலோரிஸை பர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத சொல்லுவாங்களே தவிர வார்ம் அப் கிடையாது. வார்ம் அப் அப்படின்றது ஒரு ஆக்ஷன், பர்ன் ஆஃப் அப்படின்றது அந்த கெலோரிஸுக்கான சரியான ஃப்ரேசல் வெர்பு. 11th ஒன் பார்த்தீங்கன்னா போர்டிங். போர்டிங்கோட காம்பவுண்ட் வேர்ட் ஃபார்ம் வந்து போர்டிங் பாஸ். மற்றது எதுவுமே வராது. சம்டைம்ஸ் வந்து நாட் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்படி நாட் கொடுத்தாங்கன்னா எது வந்து உங்களுக்கு வந்து இந்த காம்பவுண்ட் வேர்டா ஃபார்ம் ஆகாதோ அதுதான் அதோட ஆன்சரா இருக்கும். அதுதான் நம்ம சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். மற்ற 3 வந்து செலக்ட் ஆகும். ஸோ காம்பவுண்ட் வேர்டில் மட்டும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. என்னன்னா நாட் கொடுத்துருந்தாங்கன்னா எது வந்து காம்பவுண்ட் வேர்டு ஃபார்ம் ஆகாதோ அதை சூஸ் பண்ணணும். எதுவுமே கொடுக்கலன்னா ஃபார்ம் ஆகிற காம்பவுண்ட் வேர்டோட அடுத்த பார்ட்டை நம்ம சூஸ் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். 12th ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரெபோசிஷன் கேட்பாங்க. இந்த ப்ரெபோசிஷன்ல the fox jumped into the well.
ப்ரெபோசிஷன் இன், ஆன், பட், ஃபார் அந்த மாதிரி நிறைய ப்ரெபோசிஷன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம கிராமர் பார்ட் பார்க்கும்போது பார்க்கலாம். அண்டு இதுல வந்து இன்டூ அப்படின்றது ஆன்சர். 13th ஒன் பார்த்தீங்கன்னா இஃப் ஐ வேர் அ மில்லனர் ஐ டேஷ் த நீடி. இப்போ வேர் அப்படின்னு இருந்துச்சுன்னா வுட், ஐ வுட் ஹெல்ப் த நீடி ஆன்சர். 14th ஒன் பார்த்தீங்கன்னா ஹேஸ் இ வாஸ் ஆனஸ்ட் டேஷ் இ வாஸ் ஆனஸ்ட் ஹி வாஸ் பனிஷ்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் லிங்கர்ஸ் வந்து கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணணும். வைல், ஆஸ், தோ, பட். வைல்னா அவன் பண்ணிட்டு இருக்கும்போது, ஆஸ்னா இருந்தான், இருந்த போதிலும், ஆனால் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இதுல என்னன்னா ஆனஸ்டா இருந்தாலுமே அவன் பனிஷ் பண்ணப்பட்டான் அப்படின்றதுக்கு தோ தான் வரும். தோ, ஆல் தோ எல்லாமே ஒண்ணுதான். தோ ஹி வாஸ் ஆனஸ்ட் பனிஷ்ட் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். 15th ஒன் பார்த்தீங்கன்னா, அதாவது இது வந்து ப்ரோஸோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் கேட்பாங்க. 4 கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து 3 எழுத சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 1 எந்தெந்த யூனிட்னு சொல்லிடுறேன். யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4 படிச்சீங்கனாலே உங்களால 3 ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ மொத்தம் 4 யூனிட் நீங்கள் படிச்சீங்கனாலே 3 கொஸ்டின்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொயட்டிக் லைன்ஸ் கேட்பாங்க. பொயட்டிக் லைன்ஸ்லேயும் அதே மாதிரி தான். யூனிட் 1ல இருந்து 4 வரைக்கும் படிச்சீங்கன்னா உங்களால 3 பொயட்டிக் லைன்ஸ் அட்டன் பண்ணிடலாம். சாலிடாக அட்டன் பண்ணலாம். 3 பொயட்டிக் லைன்ஸ் ஆர்டராக தான் கேட்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த பொயட்டிக் லைன்ஸோட சேர்த்து அந்த அலிட்ரேஷன், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், பொயட்டிக் ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீமையும் நீங்கள் படிச்சாகணும். ஸோ செக்ஷன் 2ல வந்து பொயட்டிக் லைன்ஸு 3 எழுதணும், 1த்துக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. செக்ஷன் 3ல பார்த்தீங்கன்னா கிராமர் பார்ட் வரும். ஸோ இந்த கிராமர் பார்ட்டில் டைரக்ட், இன்டைரக்ட், பங்க்சுவேஷன்ஸு, சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸ் கேட்பாங்க. இந்த 5ல இருந்து 3 எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ பங்க்சுவேஷன்ஸ் ஈஸியாக எழுதிடலாம், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் எழுதிடலாம், அதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸ் எழுதிடலாம். ஸோ இந்த 5ல இருந்து இன்டைரக்ட் ஸ்பீச், டைரக்ட் ஸ்பீச் தவிர, இந்த சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் தவிர மற்ற 3 எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரோசி வில் சால்வ் த ப்ராப்ளம்னா இப்போ ரோசி சப்ஜெக்ட், வில் சால்வ் வந்து வேர்பு, த ப்ராப்ளம் அப்படின்றது ஆப்ஜெக்ட். ஸோ வாய்ஸ் அதர் வாய்ஸ்ல எழுதும் போது இது ஆக்சுவலி ஆக்டிவ்ல கொடுத்துருக்காங்க. இப்போ பாசிவ்ல எழுதும் போது ஆப்ஜெக்ட், வேர்பு, சப்ஜெக்ட் இந்த ஃபார்ம்ல வரணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா த ப்ராப்ளம் will be solved by ரோசி அப்படின்றது ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் ஒன்று இருக்கு. அந்த ஃபார்மேட்டையும் நம்ம அடுத்த மெட்டீரியல்ல பார்க்கும்போது பார்க்கலாம். பஞ்சுவேஷன்ஸ் வந்து எப்பயுமே ஸ்டார்டிங் லெட்டரும் எண்டிங் லெட்டரும் பாருங்க. ஸ்டார்டிங் லெட்டர் வந்து ஸ்மால் லெட்டர்ல கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து கேபிட்டல் லெட்டர்ல மாற்றணும். ஸோ இது ஓ மை யங் ஜென்டில்மேன் செட் ஏரியல், இது வந்து ஒரு டைரக்ட் ஸ்பீச் மாதிரி இருக்கு. ஓ மை, இப்போ மை அப்படின்றது கேபிட்டல்ல வரணும். மை யங் ஜென்டில்மேன், ஸோ இது வந்து டபுள் கொட்டேஷன்ஸ்ல இருக்கணும். ஓ மை யங் ஜென்டில்மேன் செட், ஏரியல் வந்து கேபிட்டல் லெட்டர், ஏன்னா அது வந்து நேம். ஸோ இந்த மாதிரி 1, 2, 3, ஸோ ஒரு 4 பஞ்சுவேஷன்ஸ் வரும். 1த்துக்கு ½ மார்க்கு, ஒவ்வொன்றுத்துக்குமே மொத்தமாக சேர்க்கும் போது 2 மார்க்ஸ் வரும். கம்பைன் த சென்டென்ஸ் இன்டு சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ். ஐ சா எ டைகர், இட் வாஸ் wounded அப்படின்னா ஐ சா எ wounded டைகர் அப்படின்றது ஆன்சர். ஐ சா எ wounded டைகர் அப்படின்றது சிம்பிள் சென்டென்ஸ். அது 2ஆக ஸ்பிளிட் பண்ணி எழுதியிருக்கிறாங்க, காம்ப்ளெக்ஸ் எழுதியிருக்காங்க. 27th எப்பயுமே ரீஅரேஞ்ச் வரும். ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வேர்ட்ஸ் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க, நம்ம கரெக்டான ஃபார்மேஷன்ல எழுதணும். இதுவுமே புக் பேக்ல இருக்கு, நீங்கள் இதை படிச்சிருங்க. 28th இந்த செக்ஷன் 4ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட்டிங் காம்படென்சிஸ் மாதிரி வரும். நீங்கள் ஜென்ரலாக சூஸ் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். 28th வந்து இந்த ஒரே ஒரு ரோட் மேப் கேட்பாங்க. ரோட் மேப் வந்து நீங்கள் ஒரு 4 பாயிண்ட் எழுதினாலுமே உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. அதாவது ஒரு ஒரு பர்சன் இங்கே இருக்கிறாங்கன்னா கோ ஸ்ட்ரெயிட் டு த கிங் ஸ்ட்ரீட்டு அண்ட் யூ வில் மீட் த ஜங்ஷன் நியர் சர்க்கிள் ரோடு. ஸோ டேர்ன் லெஃப்ட் டு த சர்க்கிள் ரோடு அண்ட் கோ ஸ்ட்ரெயிட். எங்கே போக சொல்லியிருக்கிறாங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லியிருக்காங்க. அப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரைட் சைட்னா டேர்ன் ரைட் இன் த ஓசிஆர் ரோடு அண்ட் யுவர் டெஸ்டினேஷன் வில் பி ஆன் த லெஃப்ட் சைட் ஆஃப் த ரோடு அப்படின்னு எழுதலாம். ஸோ 4 பாயிண்ட் எழுதுனா உங்களுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. அடுத்தது பேராகிராஃப் எழுத சொல்லுவாங்க. பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயம் அண்டு போயட்ரி ரெண்டுமே கேட்பாங்க. போயம் அண்டு ப்ரோஸ்ல இருந்து. இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டு, விமனு அந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்ல இருந்து கேட்பாங்க. 2 நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும், 2 பேராகிராஃப் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன பேராகிராஃப் நம்ம படிக்கணும் அப்படின்னா யூனிட்டு அதே மாதிரி தான் 1, 2, 3, 5, 6 இந்த பேராகிராஃப்ல நீங்கள் படிச்சீங்கனாலே நீங்கள் மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ என்னென்ன பேராகிராஃப் எப்படி படிக்கணும் அப்படின்றது நான் ஒரு வீடியோவை உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறேன், அதை நீங்கள் பாருங்கள். அடுத்தது இந்த போயமில் இருக்கிற ஒரு பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா 2 எழுத சொல்லியிருக்காங்க.
இந்த போயம் பேராகிராஃப் வந்து 2 கொடுப்பாங்க அண்ட் as well as இந்த ஒரு போயம் லைன்ஸ் கொடுத்துட்டு அதுல இருந்து நம்ம ஒன்று எழுதணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டான்ஸா வச்சு நம்ம பேராஃப்ரேஸ் எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு எழுதணும் இதுல இருந்து. 1க்கு 5 மார்க்கு. சப்போஸ் நீங்க பேராகிராஃப் படிச்சிருக்கீங்க, போயம் பேராகிராஃப் நீங்க படிச்சது வந்திருக்கு அப்படின்னா நீங்க அதை எழுதலாம். அதர்வைஸ் இது ஒன்று கஷ்டமா கேட்டுட்டாங்கன்னா இதுல வந்து ரைமிங் ஸ்கீம், ரைமிங் வேர்ட்ஸ் கேட்பாங்க. இதுலயுமே நம்ம ஈஸியா மார்க் 5 மார்க் எடுக்கலாம். இதுவுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 33ல இருந்து 36 வரைக்கும் இருக்கிறதுல இருந்து 2 எழுதணும், 4ல இருந்து. சரிங்களா? ஸோ செக்ஷன் 3ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்று எழுதணும். ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஸோ இந்த ஆர்டர் வந்து நம்ம கரெக்டாக எழுதணும் சென்டென்ஸ் படி. சில பேருக்கு ஸ்டோரிஸ் தெரியாது, அதனால சென்டென்ஸ் படி எழுத முடியாது. ஆனால் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஃபாலோயிங் பேசேஜஸை தான் மேக்ஸிமம் சூஸ் பண்ணணும். இந்த ஃபாலோயிங் பேசேஜஸ் நீங்க எழுதும் போது இதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் அப்படியே ஆன்சர்ஸ் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க 5 மார்க்கு. ஸோ இதுவுமே நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு இதுவுமே ஹெல்ப் பண்ணும். மற்றது செக்ஷன் 4 பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட், லெட்டர் ரைட்டிங்லாம் கேட்பாங்க. ஸோ இதில் 4 எழுத சொல்லியிருக்கிறாங்க செக்ஷன் 4ல். என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் எழுதணும். அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று எழுதிடுவீங்க, லெட்டர் ஒன்று எழுதணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு நோட்டீஸ் ப்ரிப்பரேஷன் வந்து எழுதணும். நோட்டீஸ் ப்ரிப்பரேஷன் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச மாதிரி, நடக்க போகிற மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ எந்த நோட்டீஸ் எப்படி எழுதணும் அப்படின்றது ஸ்கூலில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, அதை படி எழுதுங்க. அண்டு பிக்சரை பார்த்து நீங்கள் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். சில ஸ்கூல்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா திஸ் இஸ் பியூட்டிஃபுல் பிக்சர், திஸ் இஸ் ஒண்டர்ஃபுல் பிக்சர்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அது எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு 2 மார்க் அவ்வளோதான் கொடுப்பாங்க. ஸோ இது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, ஒரு நேச்சரிஸ்டிக்காக இருக்கு, இதில் இந்த பிளான்ஸ்லாம் வளர்ந்துருக்கு, இந்த தண்ணி வந்து இந்த மாதிரி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் எழுதலாம். உங்களோட கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் ஒரு நோட் மேக்கிங் கொடுப்பாங்க. நோட் மேக்கிங்கில் வந்து ரஃப் டிராஃப்ட், ஃபேர் டிராஃப்ட், சம்மரி எழுதி நீங்கள் ஹெட்டிங் போட்டு எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குன்னு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கொடுத்துருவாங்க. அண்ட் தென் எரர்ஸ் வந்து எழுதணும். ஸோ இந்த எரர்ஸை தவிர மற்றது இருக்கிறதுல எல்லாமே நீங்கள் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். மொத்தமாக 6 கொடுத்துட்டு உங்களுக்கு 4 எழுத சொல்லுவாங்க. எரர்ஸை விட்டுடுங்க. எரர்ஸ் நல்ல கிராமர் தெரிஞ்சிங்கன்னா எரர்ஸ் எழுதுங்க. அதர்வைஸ் மற்றதை நீங்கள் அட்டென்ட் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு ஃபுல் மார்க் 20 மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் செக்ஷன் 5 பார்த்தீங்கன்னா மெமரி போயம் கேட்பாங்க. மெமரி போயமில் வந்து லைஃப் போயம், விமனு, மெஷின்ஸ் படித்தாலுமே போதும். அதாவது லைஃப் போயம், விமனு அண்டு மெஷின்ஸ், இந்த 3 போயம் படித்தாலுமே அதுலேருந்து கண்டிப்பாக ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ எதுலேருந்து கேட்குறாங்களோ, எதுலேருந்து முடிக்கிறாங்களோ அது மட்டும் எழுதணும். எல்லாத்தையும் எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. அண்ட் தென் இந்த 46th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப் கேட்பாங்க. 1க்கு 8 மார்க்கு. ஸோ சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப் 2 கொடுத்துட்டு 1 எழுத சொல்லுவாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 இந்த யூனிட்ஸ் படித்தாலுமே 1 எழுதிடலாம். அண்டு 47th பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன்ல ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அந்த பேராகிராஃப்லேருந்து உங்களுக்கு 4 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. 1க்கு 2 மார்க்கு. இதுலேருந்து எழுதுன மாதிரி இருக்கும். ஸோ பேராஃப்ரேஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கொடுக்கறதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மார்க்கு ப்ளஸ் அதில் ஒரு 5 மார்க் கொடுத்துருப்பாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 13 மார்க் இந்த பேராகிராஃப்லேருந்து எழுதுகிற கொஸ்டின்ஸ்லேருந்தே கேட்பாங்க. சரிங்களா? ஸோ உங்களால் ஈஸியாக இங்கிலீஷில் வந்து சென்டம் எடுக்க முடியும். அப்படி இல்லைனா கூட 90+ உங்களால் எடுக்க முடியும். ஸோ இந்த எக்ஸாமை நல்லா யூஸ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.